டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாருங்கள் எல்லா இடமும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பருப்பு வடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து இங்கே பாருங்கள், கடலை பருப்பு வந்து 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இதுக்கு நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த பருப்பை வந்து இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பருப்பை வந்து அரைக்காமல் எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி எல்லா பருப்பும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டேன். இந்த அளவுக்கு மட்டும் தான் நான் வந்து அரைக்க மாட்டேன். இது எல்லாத்தையுமே நான் அரைச்சிடுவேன். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறட்டாக இருக்கணும். 1-2 தான் அரைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது பருப்பு அங்கங்கே இருக்கும். ஸோ இதை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து தண்ணியே ஊற்றாமல் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தான் அரைக்கணும், தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஊற வச்ச பருப்பு, இதையும் போட்டுக்கோங்க. இந்த 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதையும் போட்டுக்கோங்க. இது கூடயே வந்து கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடயே வந்து சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சொல்லுவாங்கல்ல, அது போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா கையை வச்சு அப்படியே பிசைஞ்சு விடுங்க. தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றினீங்கன்னா பருப்பு வடை பிடிக்கவே முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ கையில் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வடைக்கு வரணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ இது கூட என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணி உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிச்சிருக்கா வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது கூட 2 துண்டு பூண்டு, அதையும் குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான மசாலோட ரெடி. இனி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி கையில் ஒரு உருண்டை உருட்டிட்டு இன்னொரு கையில் வச்சுட்டு தட்டிக்கோங்க. உங்களுக்கு சைஸ் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கலாம். பெருசாகவும் உருட்டிக்கலாம், சின்னதாக இருக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா இது மாதிரி வரவே வராது. இப்போ நம்ம அந்த பருப்பு முழுசாக அங்கங்கே போட்டதுனால தான் லாஸ்ட்டாக நம்ம போட்ட பார்த்திங்களா கொஞ்சம் பருப்பு, அதனால தான் அங்கங்கே பருப்பு இருக்குது. சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்லேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் எண்ணெயிலையும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நம்ம இருக்கிற எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் இது கொஞ்சம் சின்ன சைஸ் ஒன்று போடுற மாதிரிங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்கட்டும். எனக்கு அங்கே கடாயில் எண்ணெய் சூடிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சிட்டேன்னா எனக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பருப்பு வடை நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம். சின்னதாக வேணும்னா அந்த பாருங்க. இந்த அளவு குட்டியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் இதில் பிடிச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டி வச்சுக்க வடை எல்லாத்தையும் போடலாம்.
ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள் எல்லா வடையும் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். ஃபஸ்ட் நம்ம போடும்போது எண்ணெய் எந்த அளவுக்கு கொதிச்சிச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இதை நம்ம எடுத்துடலாம். எல்லா வடையும் எடுத்துடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. மசாலா வடை நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே வரும். பாருங்கள் சூப்பரான மசாலா வடை. ஸோ நம்ம பிளேட்க்கு மாற்றிடலாம். வெளியே எந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள்.